அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சின்ன ஒரு காமெடியான ஸ்டோரியிலேருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஒரு வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறார். ஒரு குழந்தைங்களுடைய ஐக்யூக்காக நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். ஒரு 3 யானை போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு யானை சொல்லுது, எனக்கு பின்னாடி 2 யானை வராங்கன்னு. இது எனக்கு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுவில் இருக்கிற யானை சொல்லுது, எனக்கு முன்னாடி ஒரு யானை, எனக்கு பின்னாடி ஒரு யானை. 3ஆவதா வர்ற யானை சொல்லுது, எனக்கு முன்னாடி 2 யானை, பின்னாடி ஒரு யானைன்னு. எப்படி அது? ஏன்னா அந்த யானை பொய் சொல்லியிருக்கு. இதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைகள் அப்படிங்கிறவங்க எந்த வளர்ப்பை நோக்கி அவங்க செல்கிறார்களோ அதை நோக்கி தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ இந்த காலத்து குழந்தைங்க பிறக்கும் போது ஒரு இன்பில்ட் மெமரியோட தான் பிறக்கிறாங்க. அது எத்தனை ரேம் அப்படிங்கிறது யாராலும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. கடவுள் அவ்வளவு மெமரி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம குழந்தைகளா இருக்கும்போது நமக்கு தெரியாத விஷயங்கள், ஏன் நாம் பெரியவர்களானதுக்கு பிறகும் நமக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? மேபி அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கூகுள் குடிச்சிடுறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இயற்கை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திறமைகளை கொடுத்துருக்கு. அப்போது பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயராவதும் அன்னை வளர்ப்பு நிலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாடலில் ஏன் அன்னை வளர்ப்பு நிலை, இப்போ தந்தை வளர்ப்பில் அவங்க நல்லவராக மாட்டாங்களா அப்படிங்கிறது பொருள் அல்ல. இது என்னன்னா, ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே 1 வயசுலேயே 2 வயசுலேயே என்ன திறமை அந்த குழந்தைகிட்ட இருக்குது அப்படிங்கிறது அம்மாவுக்கு தான் தெரியும். நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என் பொண்ணு 2 வயசுலேயே எல்லா ராகத்தையும் அப்படியே சொல்லுவா அப்படின்னு. அவங்க என்ன எம்.எஸ். சுப்புலட்சுமியோட CD அவங்க அம்மா முழுங்கியிருப்பாங்களா? கிடையாது. என்ன விஷயம்னா, அவங்க அம்மா கூட அந்த குழந்தை வளர 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 அந்த குழந்தைகளுடைய தனித்திறமை அப்படிங்கிறது வெளிப்படும். ஸோ ஒரு மதர் தான் அந்த குழந்தையுடைய ஃபைண்ட், இந்த குழந்தைக்கு இந்த விஷயத்தில் திறமை இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். அந்த ஒரு மிக முக்கிய அந்த கண்டுபிடிப்பாளர், அந்த விஞ்ஞானி அம்மா தான். அதுக்கு உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் அத்தனை பேரும் கைத்தட்டலாம். தந்தை அதுக்காக இழைத்தவர் இல்லை. அந்த அம்மாவுக்கு அவங்க கொடுக்குற அந்த தெம்பு இல்லை, அந்த ஊட்டச்சத்தே தந்தை தான். ஸோ பிறக்கும்பொழுது ஒவ்வொரு குழந்தையும் நார்மலாக தான் பிறக்கிறாங்க. அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாலும் சரி, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, திறமை என்பது பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் பிற்காலத்தில் பணம் சேரும் உங்களிடத்தில் திறமை இருந்தால். ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான திறமைசாலிகள் இங்கே கூடியிருக்கிறார்கள். ப்ராடிஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ப்ராடிஜி அப்படிங்கிறது டெஃபனேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு 10 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு அடல்ட் 25 வயசு 30 வயசுக்கு மேல் இருக்கிறவங்களுடைய திறமை, அவங்களுடைய அந்த ஐக்யூ ஒரு 10 வயசுக்குள்ளேயே ஒரு குழந்தைகிட்ட இருந்தால் அவங்க ப்ராடிஜி அப்படிங்கிறது ஒரு டெஃபனேஷனாக கொடுக்குறாங்க. ஆனால் அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யூஸ்வலி டெக்னிக்கலி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐக்யூ 100ல் இருந்ததுன்னா நார்மல் மெமரி, 120னா அதோட ஜாஸ்தி, 140, 160, 118. அதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. இந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே எந்த ஒரு அழுக்கும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே சந்தோஷம் அண்ட் ஃபோக்கஸாக ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான 12 இளம் சக்திகளை, அவங்கள யுவசக்தி அப்படின்னு நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி இங்கே கண்டெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான 12 யுவசக்திகளுக்கு விருது வழங்கும் விழாதான் இப்பொழுது நீங்கள் இங்கே அமர்ந்து பார்க்க காத்திருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விழா. ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் யுவசக்தி அவார்ட்ஸின் ஒரு ஏவி இதோ உங்களுக்காக. இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நிகழ்ச்சிகளை சிறப்புடன் வழங்குவதில் முன்னிலை வகிக்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி. கலடாஸ்கோப்பில் தெரியும் பல வண்ணங்களின் தொகுப்பு மாதிரி ஆன்மீகத்திலும் பாரம்பரியத்திலும் பல்வேறு பரிணாமங்களில் புது புது நிகழ்ச்சிகளை வழங்குவதில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி சாதனை படைத்து வருகிறது என்றால் மிக இல்லை. பாரம்பரியம் மட்டுமல்லாமல் இங்கு புதுமைக்கும் இடம் உண்டு. நாளைய பாரதத்தை உருவாக்க போகும் இளம் தலைமுறைக்கு உற்சாகமும் உத்வேகமும் அளிக்கும் வகையில் யுவசக்தி விருதுகள் வழங்கி இளைய சமுதாயத்தை மெருகேற்றி வருகிறது. அந்த வகையில் சின்னஞ்சிறு வயதில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த இளம் சாதனையாளர்களை கௌரவிக்கும் வகையில் இன்று யுவசக்தி விருது வழங்கும் விழா அமைந்துள்ளது. சிறிய வயதில் அதீத திறமையுடன் தான் தேர்ந்தெடுத்த துறையில் ஜொலிக்கும் இந்த இளம் சாதனையாளர்கள் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் போல பிரதிபலிக்கின்றார்கள்.
வருங்கால பாரதத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களான இந்த சாதனையாளர்களை பாராட்டும் வகையில் இந்த புதுமை இளமை திருவிழாவை நடத்துவதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி. முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று இளைஞர்களிடம் கூறினார். அந்த வகையில் தம் கனவுகளை மெய்ப்பித்த சாதனை குழந்தைகள் சிலரை இந்த யுவசக்தி விருது விழாவில் பாராட்டி மகிழ்வோம். வாருங்கள், சாதிக்க துடிக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் இந்த விழா உத்வேகமும் உற்சாகமும் அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. Welcoming you all for this wonderful evening. இந்த மாலை பொழுது ஒரு மறக்க முடியாத ஒரு மாலை பொழுதாக இருக்க போகிறது உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வழங்கும் யுவசக்தி அவார்ட்ஸ். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் டாக்ட் டெவலப்பர்ஸ், கோ ஸ்பான்சர்ஸ் லலிதா ஜுவல்லரி, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் அவர் எனர்ஜி பார்ட்னர் பாரிஸ் ஸ்வீட் கேர். ஓகே, நேரடியாக முதல் விருதுக்கு செல்கிறோம். அந்த முதல் விருதை பெறப்போவது யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக அந்த விருதை பற்றிய ஒரு ஏவி உங்களுக்கு போட போறாங்க. அதுக்கு முன்பாக ஒரு விருது எப்பொழுது மிகப்பெரிய பெருமை அடைகிறது என்ன, அந்த விருதை யாருக்கு கொடுக்கிறார்கள் என்பது முதல் பெருமை. அதோட பெருமை என்னன்னா, அந்த விருது யாரால் கொடுக்கப்படுகிறது. இப்போ கொடுக்க போகிறவர், அந்த விருது யார் கொடுக்கிறாரோ அவருடைய அந்த திறமை, அவருடைய அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் அந்த விருதை இன்னும் மேல 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 உயர்த்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த நிகழ்ச்சியுடைய முதல் விருதை தருவதற்கு ஒரு இசை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இங்கே வருகை தந்திருக்கிறார். இவருடைய பெயர் அந்த லிஸ்ட்ல நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு வைப்ரேஷன் என்னன்னா, இவருடைய முதல் பாடல் தொகுப்பு 1986 ஒரு பக்தி ஆல்பம், 10 பாடல்கள், 10 கடவுள்களை பற்றி இவர் வடித்திருக்கிறார், இசையமைத்திருக்கிறார். அந்த 10 பாடல்களையும் பாடியது த கிரேட் எஸ்பி பாலசுப்ரமணியன் சார். ஸோ அதை விட ஒரு பெருமை இவருக்கு என்ன வேண்டும். இவருடைய கேரியர் ஆரம்பிச்சது ஒரு காமர்ஸாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ஒர்க்லெல்லாம் வேலை செஞ்சு இசை மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். முதல்ல ஒரு பாடகராக அந்த ஆர்வம் அதுக்கப்புறம் இல்லை நம்ம பாடகரோட இசையமைப்பாளராக இருக்கணும் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளராக மாறி அவருடைய அந்த கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. கமல் சாருடைய நல தமயந்தி என்ற ஒரு படம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த இசையமைக்கும் திறமைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அழகிய தீயே திரு ராதாமோகன் சாருடைய ஒரு அற்புதமான ஒரு காவிய படைப்பு, அதற்கு அவர் இசையமைப்பாளர். அதாவது அன்காம்ப்ரமைசிங் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு கலைஞர் கொடுக்கக்கூடிய படைப்பு காலத்தை தாண்டி நிற்கும். அப்படிப்பட்ட அன்காம்ப்ரமைசிங் படைப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும், இனியும் கொடுக்க போகும் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் பாடகர் திரு ரமேஷ் விநாயகம் அவர்களை உங்களது பலத்த கரகோஷத்துக்கிடையே முதல் விருதை அளிப்பதற்கு அழைக்கிறோம். நன்றி சார். இப்பொழுது அந்த முதல் விருதை பெறப்போகும் அந்த விருந்தினர் தான் சொல்லணும். அந்த ஏவியை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். சாஸ்திரிய சங்கீதம் குறித்த எந்த பின்புலமும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் என்றாலும் இசைத்துறையில் மழலை மேதையாக ஜொலிக்கிறார் ஷாமிலி. அவரது இசை ஞானம் அவரது 2வது வயதிலேயே வெளிப்பட தொடங்கிவிட்டது. ஷாமிலியின் தாய் பிரபல பக்தி பாடல்கள் மற்றும் கர்நாடக இசை கலைஞர் உன்னி கிருஷ்ணன் பாடல்களை பாடும்போது 2 வயதேயான ஷாமிலி அவற்றை உன்னிப்பாக கவனித்து அப்படியே பாடுவதை கண்டு வியந்து போயினர். ஷாமிலியின் அசாதாரணமான இசை ஞானத்தை உணர்ந்த கன்னட இசையமைப்பாளர் திரு டி விஜயகிருஷ்ணா தன் இசையமைப்பில் முதலாக ஷாமிலியை பாட செய்தார். அப்போது ஷாமிலிக்கு வயது 3.5 மட்டுமே.
இதையடுத்து இசையுலகில் ஷாமிலியை மேலும் மெருகேற்ற அவருக்கு முறைப்படியான பயிற்சிக்கு திருமதி அனுஷ்யா துவாரகா நாத்திடம் சேர்த்தனர். அதையடுத்து ஷாமிலிக்கு ஏறுமுகம்தான். அடுத்தடுத்து வெளியான ஷாமிலியின் 5-6 மியூசிக் ஆல்பங்கள் ரசிகர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக MS சுப்புலட்சுமி அவர்களின் மரகத வடிவு பாடலை சங்கரா டிவியில் ஷாமிலி பாடியதை கேட்டு இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் உட்பட அனைவரும் மெய் சிலிர்த்தனர். கணமணி குலவும் குண்டலம் ஹரைஞர் உடே போனால்வா. அது மட்டுமா, பிரபல கன்னட கவிஞரான KS நரசிம்ம சுவாமி இயற்றிய பல்லவகள பல்லவியாளி என்ற பாடலை கீபோர்ட் வாசித்தபடி ஷாமிலி பாடி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். ட்விட்டரில் வெளியான அந்த வீடியோவில் ஷாமிலியின் இசைத்திறமையை கண்டு வியந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன் ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டியிருக்கிறார். பிரதமர் மட்டுமின்றி இசையமைப்பாளர் AR ரஹ்மான், பாடகர் சங்கர் மகாதேவன், பாடகி ஸ்ரேயா கோஷல் உட்பட பல பிரபலங்கள் தம் ட்விட்டரில் ஷாமிலிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். ஷாமிலி பக்தி இசையுலகில் பல சிகரங்களை தொட்டு தன்னிகரற்று திகழ வாழ்த்தி வரவேற்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி. சாஸ்திரிய இசையுலகின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்கும் ஷாமிலிக்கு யுவசக்தி விருது அளிப்பதில் உவகை கொள்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி. உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கிடையே ஷாமிலி ஸ்ரீனிவாஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம். இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்கிற குழந்தைய வந்து ஒரு அவார்டு மட்டும் கொடுத்துட்டு திருப்பி போங்கன்னு சொன்னால் சரியா இருக்குமா? அதுவும் கூட நின்றுட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அவங்க 2 பேரும் ஏற்கனவே சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணிட்டாங்க. ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம ரீக்ரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ABCD சொன்னாலே நம்ம திருப்பி சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். இந்த குழந்தை எதை யார் சொன்னாலும் அந்த பாடல் ரிலேட்டடாக அப்படியே திருப்பி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. ரமேஷ் சார், நீங்கள் பாடி அதை அப்படியே நம்ம ஷாமிலியை திருப்பி பாட சொல்லாமே. எல்லாருக்கும் நமஸ்காரம். I am so delighted to be part of this wonderful award function done by Shankara TV. First of all, before I go to Shalmili, I have to congratulate Shankara TV for doing this great service of recognizing these little young Shaktis. அதாவது நம்முடைய கல்ச்சரில் பார்க்கும்போது சிவம் சக்தின்னு 2 இருக்குது. சக்தின்றது செயல்படுவது. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படின்னு பாரதியாரோட அந்த ஜஸ்ட் அந்த 4 வார்த்தைகள் கேட்டாலே நமக்கு உடம்புல இருக்கிற எல்லா DNA செல்ஸ் எல்லாமே they will come into its fulsome life. ஃபுல்சம் லைஃப். அதுதான், சும்மா ஏதோ உயிரோடு இருக்கிறது இல்லை. தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் திஸ் சக்தி. சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இந்த யுவ சக்தின்றது தட் இஸ் பியோர் அண்ட் ஃபுல்சம். அந்த ஒரு ஆஸ்பெக்டை ரெகக்னைஸ் பண்ணினாதான், என்கரேஜ் பண்ணாதான் அது பிளாசம் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சங்கரா டிவி பண்ணுறதுல நான் நிச்சயமாக லெட் மீ கங்க்ராச்சுலேட் வித் ஆல் மை ஹார்ட். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். Thank you, sir. Thank you. Now, coming back to this little girl who stands next to me, சொன்ன அந்த பராசக்தியே அவளுடைய பூரண அருளை கொடுத்து இத்தினூண்டு வயசில் இங்கே என் பக்கத்தில் நிற்க வச்சுருக்கா. ஐ எம் அ ஸ்மால் லிட்டில் ஃபெலோ who has nothing in front of this girl's grace that she has got from God. அது there is no second thought about it. எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் இருந்தானா இப்படி ஒரு வாசனை, பூர்வ ஜென்ம வாசனை, அந்த புண்ணிய வாசனையினால் வரக்கூடிய விஷயங்கள்னு நம்ம நம்புகிறோம். இயற்கைன்னு சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஹவு கேன் காட் பி டிஃப்ரென்ஷியேட்டிங்
அவரோட விளையாட்டில் வந்து நல்ல காரியங்கள் பண்ணாந்து அந்த கர்மா தேரியில் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து பெருசாக வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆப்வியஸ்லி நோபடி கேன் எஸ்கேப் பாவம் ஆர் புண்ணியம். பெரிய புண்ணியங்கள் பற்பல ஜென்மங்கள் பண்ணினா தான் இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு வந்து அமையும். அதில் செகண்ட் தாட்டே கிடையாது. இந்த குழந்தையோட எம்எஸ் ஃபார் எவரில் வந்து அவளோட பணிபுரிகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஐ என்ஜாய்ட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் தட். நான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன பண்ண முடியும்னு. பாடலாமா? சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோ. இது என்ன ராகம் சொல்றியா? சா கமதானி சா சானி தாமகரே கமதனிசா சனிதமகரிசா நிரே நே சா தனி மத நிரேனே சாதனி மதா கமதனி சரி நீ தமக கமதனி சரி நீ தமக கமதனி சரணி தமக கமத மகாரி சா கமதமகரிசா சசரி சனி ரே சா சசரி சனிரிசா சசரி சனி ரே சா. சசரி சனிரிசா. What raga is this? ராகம் தெரியுமா? ராகம்? ஓகே, நோ ப்ராப்ளம். வசந்தா, ரைட்? ராகம் தெரிய வேண்டாம். The music is within her. It's a nomenclature. Raga is just nomenclatures. இன்னொரு ராகம் பாடலாமா? சா சரி கபாத சா சதபகரி சா. மோகனம். Fill the mic. மோகனராகா. Okay. Da sa da ba ga re sa. Can you sing? Da sa da ba ga re sa. தசதபகரிசா. Sa re ga pa da sa re. சரி கபத சரி Ga re sa da. கரி சதா Sa da da pa. அததததபா. Ga pa da sa da pa. கபதததாபா. Sa da pa da pa ga pa ga ri sa. Sa da pa da pa ga pa ga ri sa. Sa da pa தததததபா. ga pa ga ri கபபகரி ri sa. ரிகரிரிசா. Sa re ga pa da sa da ba ga ri sa. சரி கபதததபகரிசா. Ga ri sa da pa ga ri sa. கரி சதா பகரிசா. ரமேஷ் She can do anything. ரமேஷ் ஐ திங்க் அவங்க வீட்டில் கூட அவங்க சமையல் கொடுக்கும்போது சாதமாக தாமதமா அப்படிலாம் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைகிட்ட. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அதாவது அவர் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜியுடைய ட்விட்டரில் ஒரு வாழ்த்து பெற்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தையை ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி கௌரவிப்பதில் சங்கரா தொலைக்காட்சிக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு கௌரவம் அப்படின்னு தான் சொல்லணும். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தி ஷாமிலி ஸ்ரீனிவாஸ். அண்ட் கடவுள் அனுகிரகம் அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமாக இருக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ ரமேஷ் விநாயகம் சார் ஃபார் giving this wonderful honor. Thank you. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் டாக் டெவலப்பர்ஸ், கோ ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் அவர் எனர்ஜி பார்ட்னர் பாரிஸ் ஸ்வீட் கேர்.